ரைட். முதல்ல மேச ராசி அன்பர்கள், இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறதுனா தைரியம் இருக்குது. எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சில நிறைய பேர் வேணான்னு விலகிடுவாங்க. இந்த ராசிக்காரங்க முடியும், தைரியம், பார்ப்போம், சொந்த பந்தங்கள், அரவணைப்பு. மேச ராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பகுதி. அதாவதுங்க, இந்த மாதத்தில் கிரகணங்கள் வருகிறது. அது இல்லாமல் அமாவாசை, மாகாள அமாவாசை திதி கொடுக்கக்கூடிய நாட்களும் வருகிறது. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வர இறைவனாக பார்த்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறார். அது என்ன வழிபாடு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது நிச்சயமாக இருக்கும். யாரெல்லாம் போகலாம்? யார் ஜாதகத்தில் சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சூரியன் ராகு, சூரியன் கேது, அப்போ தாய் தந்தையரோட ஒன்றா இருக்க முடியல, பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம், இந்த மாதிரி ஏதோ தோஷங்கள் இருக்கும் காலகட்டத்தில் இந்த கிரகண சம்மந்தப்பட்ட நடை திறக்கும்போது இல்லை நடை அடுத்த நாள் திறப்பாங்க. அப்போ முன்னாடி இல்லை திறக்க சொல்லுவாங்க. சார் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது சார், கரண்ட் இருக்கா, அந்த அனுகிரகம் இருக்குங்க. ஒரு சிலர் இந்த லக்கில் ஜெயிச்சு போவாங்க, ஒரு மார்க்கில் ஜெயிச்சு போவாங்க. சார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க, கிடச்சிருச்சு, இது பார்த்துருப்போம். விசா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சோம். அந்த யூஎஸ் விசாலாம் பார்த்தீங்கன்னா 5 நாள் வாங்கின நாள்லாம் பார்த்துருக்கேன். ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி மேச ராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பகுதி. அதாவதுங்க, இந்த மாதத்தில் கிரகணங்கள் வருகிறது. அது இல்லாமல் அமாவாசை, மாகாள அமாவாசை திதி கொடுக்கக்கூடிய நாட்களும் வருகிறது. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வர இறைவனாக பார்த்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறார். அது என்னன்னு பார்ப்போம். இந்த கிரகணம் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடித்தே ஆகணும். இதை பாருங்கள், நிச்சயமாக உங்கள் ராசிக்கு பயன்படும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் நடக்குதுங்க. அப்போ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மேசராசிக்கு சந்திரனும் சூரியனும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 4ஆம் இடம் தாய் ஸ்தானத்தையும், குழந்தை மற்றும் பூர்வ புண்ணியத்தை குடிக்க சூரியனும், இந்த 2 கிரகங்கள் ஒன்று சேரும். இன்றைக்கி சந்திர கிரகணங்கள் இன்றைக்கி இந்த வர 7ஆம் தேதி ஒரு கிரகணம் நடக்குது. இரவு 9:56 மற்றும் 8ஆம் தேதி காலை 1:26 வரைக்கும். சதய நட்சத்திரம், கும்பராசி சதய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து புரட்டாதி நட்சத்திரத்தில் முடியுது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் முடியுது. இப்போ ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா, கிரகண காலகட்டத்தில் செய்யக்கூடாதவேன்னு ஒன்று இருக்குது. அதில் மைனஸாக ப்ளஸ்ஸாக மாற்ற ஒரு சூட்சம் இருக்குங்க. அதாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த இறைவன் ஒரு சில விஷயத்தை நமக்கு அருள் இருக்கார். அதில் என்னென்னு பார்ப்போம். ரைட். முதல்ல மேச ராசி அன்பர்கள், இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறதுனா தைரியம் இருக்குது. எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சில நிறைய பேர் வேணான்னு விலகிடுவாங்க. இந்த ராசிக்காரங்க முடியும், தைரியம், பார்ப்போம், சொந்த பந்தங்கள், அரவணைப்பு எல்லாம் இருக்கும். பூர்வீகம் சம்மந்தம் எப்போவுமே இந்த ராசிக்கு ஒரு பூர்வீகன்னு ஒரு இருக்குங்க. இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் சொன்னாலே அவங்களா அந்த பேர் அந்த இதை சொல்லலாம். ஒரு புனைப்பெயர், இந்த பேரை சொல்லுவாங்க. அவங்களா அந்த கார வீட்டுக்காரங்க, அவங்களா அந்த ஒரு ஆடு மாடு சொல்லுவாங்க, அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லும் மேசராசி. ஃபஸ்ட்டு இந்த கிரகணம் நடக்கும் மாதங்கள், மாத பலன் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிரகண காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டிய அம்சம் உண்டு. ஏன்னா உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இடத்தையும் 11ஆம் இடத்த இருக்குது. இந்த ராசியில் பொதுவாக நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சதய நட்சத்திரம், அப்புறம் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தால் நிச்சயமாக செய்யணும். ரைட். இதில் ராசி அடிப்படையில் பார்க்கும்போது அது ராசி மற்றும் லக்னம் வந்தாலே, இப்போ மேசராசிக்காரங்க பார்க்குறீங்க, லக்னம் நான் சொல்கிற ராசியில் இருந்தாலும் நீங்களும் பண்ணிக்க வேண்டியது மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், கும்பம், மீனம், இந்த ராசியோ நட்சத்திரத்தில் உங்கள் லக்னம் அமைந்துட்டாலும் சாந்தி பரிகாரம் தேவை. இந்த காலகட்டத்தில் இரவு இது முழு கிரகணமாக இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. சூரியனுக்கும் சந்திரனத்தில் பூமி வருகிற காலகட்டத்தில் சூரியன் அக்னி பிளம்பு போல் இருக்கிற சூரியன், அதற்கு ஒத்தவாறே சந்திரனும் அக்னி பிளம்பு போல் காட்சி அளிக்கப் போகிறார். அப்போ சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் பூலோகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி இதில் நம்ம எப்படி ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவோம் அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எது கவனம்னா, உடல்நிலை, மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் உக்கரமாக இருப்பாங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட உடம்புல விஷக்கடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இவங்க ஃபஸ்ட்டு இந்த கோயில் நட சாத்திடுவாங்க. நட சாத்துறதுக்கு முன் 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாத்திடுவாங்க. அப்போ 7ஆம் தேதி அதிகாலையிலேயே கோயில் சிவாலயங்கள், குறிப்பாக சிவாலயங்கள்னா சூரியன் சந்திரன் சிவாலயங்கள் சென்று உங்களை வழிபாடு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது நிச்சயமாக இருக்கும். யாரெல்லாம் போகலாம்?
யார் ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது, சூரியன் ராகு சூரியன் கேது, அப்போ தாய் தந்தையரோட ஒன்றா இருக்க முடியல, பித்ரு தோஷம் மாத்திரு தோஷம் இந்த மாதிரி ஏதோ தோஷங்கள் இருக்கும் காலகட்டத்தில் இந்த கிரகண சம்மந்தப்பட்ட நடை திறக்கும்போது இல்லை நடை அடுத்த நாள் திறப்பாங்க. அப்போ மூடுறதுக்கு முன்னாடி இல்லை திறந்த அன்னைக்கு 2ல் 1 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கிரகணம் சம்மந்தப்பட்ட தோஷங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும். நிறைய பேர் அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, முடியாமல் இருக்கும். அது ஏன் இந்த மேசராசின்னா உங்கள் ராசி பஞ்சமஸ்தானத்தில் அது நடக்கிறனால புகழ், குழந்தைகள் இந்த மாதிரி இதெல்லாம் எந்த தொந்தரவும் வராமல் இருக்கிறதுக்கு. குறிப்பாக அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் விட்டு விட்டு வெளியே வேண்டாம். உணவுப் பொருட்களில் தர்பை புல் போட்டுக்கோங்க. தர்பை புல் அதெல்லாம் ரேடியேஷன் வராது. நம்ம பூமியிலிருந்து ரேடியேஷன் வரும்போது பூமியோட மாறும். இதில் வருகின்ற ரேடியேஷன் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது. எமர்ஜென்சி தவிர மேக்ஸிமம் வெளியே போக வேண்டாம், வெறும் கண்ணில் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் புது விஷயங்கள். இப்போ ஜாதக ரீதியாக பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முக்கியங்க. இந்த கிரகணம் முடிஞ்ச 7ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 14 நாள் அடுத்த அமாவாசை வரைக்குமே 21ஆம் தேதி வரும் அது வரைக்குமே முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறந்த காலகட்டம். மேசராசிக்காரர்கள் வாழ்வில் ஜெயிக்க முன்னோர்கள் திதி தர்ப்பணம். நீங்கள் மற்ற எந்த நாள் கொடுத்துருந்தாலும், ஆடியில் கொடுத்தேன், இந்த வருஷம் விசேஷம் மாகாள தான். மாகாள அமாவாசை ஒட்டி இருக்கிற முன்னாடி 14 நாள்கள் திதி கொடுத்தால் இறைவனுக்கே டைரெக்டாக கொடுக்குற மாதிரி. அப்போ முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்த முன்னோர்கள் இறைவனாக சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு நிச்சயமாக சேரும். பிரம்மகத்தி தோஷங்கள் எதாக இருந்தாலும் விளக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ மேச ராசி, இந்த ராசிக்கு இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வேலை சம்பந்தப்பட்டதில் சுபிச்சமாக அமையும். திருமண தடைகள் விலக. ஏன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சூரியன் சந்திரன் அனுகிரகம் தேவை. 4 நட்சத்திரம் பார்க்காம மாதம் குறிக்கும். அப்போ அவங்க அனுகிரகம் கிடைக்க, அதில் முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்க. ஏதோ தோஷம் இருக்குது, மாத்திரு தோஷம், பித்ரு தோஷம், எல்லாம் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சுதான் தெரியலைன்னா தோஷங்கள் விலக. இந்த மாதிரி ஒரு நிவர்த்தி பண்ண சரியான மாதமாக இருக்கிறது. முதல்ல சிம்பிள், இந்த கோயில் குளத்துக்கு பரிகாரம் பண்ணிக்க. தர்ப்பணம் முன்னோர்கள் படங்கள்லாம் வைத்து தெரிந்த தலைமுறை வரைக்கும் கோயில் வீட்டில் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க கோயிலில் ஆற்றங்கரை ஊற்றி அந்த இடத்துக்கு போய் ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் போவாங்க. உங்களுக்கு எங்கே இருக்கணும் 14 நாள் எப்போ வேணால் கொடுக்கலாம். அவங்க பொருட்கள்லாம் வச்சு திதி திலக்கோமம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கோங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. மேசராசிக்காரங்க நிச்சயமாக பண்ணிக்கிறது பெட்டர். உங்கள் முன்னோர்களுக்கு இப்போ தான் சார் ஆடிக்கு கொடுத்தேன், தப்பே இல்லை. ஆடிக்கு கொடுத்தாலும் மாகாளயம் ஒரு சிறப்பு காலகட்டம். இதுக்கு புராண கதை என்னென்னா பாருங்கள், கர்ண மகாராஜா கர்ணன் மேல்லோகத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போகும்போது அவருக்கு அங்கே உணவுக்கு பதிலாக யமன் என்ன படைக்கிறார்னா அவருக்கு தங்கம், வெள்ளி, நகை, பணமாக படைக்கிறார் ஒன்று சாப்பிட்றதுக்கு. அவர் கேட்குறாரு, என்ன சார் எனக்கு பணம் இதெல்லாம் கொடுக்குறீங்க, உணவு கொடுக்கல, என்ன யமர தர்ம ஐயா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நீ உலகத்தில் பூலகத்தில் அள்ளி அள்ளி கொடுத்தாய், கேட்பார் கேட்காத அனைவருக்கும் கொடுத்தாய், ஆனால் ஒன்றே ஒன்று நீ கொடுக்கவே இல்லை, அதுதான் திதி கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல. உங்கள் முன்னோர்களே தெரியாது இல்லையா? அப்போ அதற்காக பூலோகத்தில் வந்து கொடுத்த அந்த அமாவாசை தான் மாகாள அமாவாசம். அப்போ விமோச்சனம் பெறுவதற்கு தவற விட்டவர்களுக்கு விமோச்சனம் கர்ண மகாராஜா பெற்ற மாதிரி நமக்கு தவறு பண்ணலாம். பண்ணியிருந்தாலும் தப்பே இல்லை, இன்னொரு டைம் பண்ணுங்கள். இந்த முன்னோர்கள் அவங்கள ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இதை பண்ணிட்டார் வாழ்க்கையில் சகல சௌபாகியம் கிடைக்குங்க. வாழ்க்கையில் ஒருத்தர் எல்லாமே இருக்குது, ஒன்று கடின உழைப்பிற்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் தோஷங்கள் தான் தடுத்துட்ருக்கோம். இப்போ வீட்டில் சொல்லுவாங்க, சார் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது சார், கரண்ட் இருக்கா, அந்த அனுகிரகம் இருக்குங்க. ஒரு சிலர் இந்த லக்கில் ஜெயிச்சு போவாங்க, ஒரு மார்க்கில் ஜெயிச்சு போவாங்க. சார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க, கிடச்சிருச்சு, இது பார்த்துருப்போம். விசா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சோம். அந்த யூஎஸ் விசாலாம் பார்த்தீங்கன்னா 5 நாள் வாங்கின நாளெலாம் பார்த்துருக்கேன். காலையில் அப்ளை பண்ணிட்டு வந்து அந்த குழந்தைக்கு உடனே போட்டு கொடுத்தாங்க. அப்போ குழந்தை அது அப்பே தெரிஞ்சு வச்சிங்க தான் இருக்க போகிறாங்க, உடனே போட்டு வந்தாங்க. இது மாதிரி பல பேர்த்துக்கு பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அந்த மேசராசிக்கு இப்போ தேவை. இந்த சனி 7.5 சனி தாக்கம் அது குறைய, பஞ்சமஸ்தானத்தில் கேதுவின் தாக்கம் குறைய, இது ஒரு இயற்கையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். ரைட், உங்கள் கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்கள் ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.